தலைப்பு: எல்லாம் மாயை. எதுவும் எனதில்லை, இந்த உடலும் எனதில்லை. பஞ்சபூதங்கள் தந்த உடலை அதுவே திரும்ப எடுத்துக்கொள்ளும். எனதென்றும் உனதென்றும் இங்கே போராட்டம். அத்தனையும் விட்டுவிட்டு செல்ல போகின்றான் மயானம். எதை நீ கொண்டு வந்தாய், எதை நீ கொண்டு செல்வாய்? காலம் ஒரு நாள் உணர வைக்கும், உனக்கு காலம் ஒரு நாள் உணர்த்தும். குற்றம் புரிந்தவன் நிம்மதியை இழக்கின்றான், சுற்றத்தை மறந்தவன் ஒரு நாள் அழுகின்றான். செய்த பாவத்தை ஒரு நாள் அனுபவிக்க போகின்றான், நோயில் விழுந்து அவதிப்பட போகின்றான். பணம் உன்னை காக்கும் என்று நினைக்காதே, பிணம் தின்னும் கழுகாய் இருக்காதே. எதுவும் உனக்கு சதமில்லை, உன் உடலும் உனக்கு சொந்தமில்லை. எதுவும் உனதில்லை, உடலும் உனதில்லை. உறவை நினைத்து மயங்காதே, எதையும் நினைத்து கலங்காதே. எல்லாம் மாயை என்பதை ஒரு நாள் நீ உணர்வாய். வாடகை வீட்டிற்கு வந்தவன் ஒரு நாள் வீட்டை விட்டு காலி செய்துவிட்டு செல்வது போல், உடல் கூட்டிற்குள் வந்த மனிதன் சிறிது காலம் பயணம் செய்துவிட்டு ஆயுள் காலம் முடிந்த பின் மனிதன் மரணம் தழுவ போகிறான். அவன் செய்த பாவம் புண்ணியம் இரண்டையும் அனுபவிக்க மறுபடியும் உடலெடுத்து இன்பம் துன்பம் இரண்டையும் அனுபவிக்க போகின்றான். இதுதான் கர்ம பந்தம். இதிலிருந்து எவன் ஒருவன் விடு பெறுகிறானோ அவன் பிறவியை வேறறுக்கின்றான். பஞ்சபூதங்களோடு கலந்து ஆத்ம ஜோதியாய் வணங்கப்படுகின்றான். அந்த வழியில் வந்தவர்தான் மகான் வள்ளலார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இம்மந்திரத்தை தியானத்தில் அமர்ந்து காலை மாலை உச்சரியுங்கள். பஞ்சபூத தெய்வங்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆழையின் தெய்வங்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். கவிஞர் மோகனக்கவி.